உற்சாகமா கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கையில வந்து நல்ல ஒரு கில்லு கொடு, கையில ஒரு கில்லு வைங்க, கில்லு வச்சு சொல்லுங்க. ஆமா, நல்ல ஒரு கில்லு கொடுங்க. கர்த்தர் உனக்கு நல்ல வழி வச்சிருக்காராமான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வழி வச்சிருக்கிறாரு, அருமையான வழி வச்சிருக்கிறாரு, யாருமே அறியாத வழி. ஆமான்னு சொல்லுங்க. நிறைய நேரத்துல நம்ம ஏன் தெரியுமா தேவனுடைய கோபத்தை நம்ம வாங்கிக்கிறோம்? சில நேரங்களில் சில வழிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல மாட்டார். சிலருக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது, சிலருக்கு அற்புதம் நடக்கும் பொழுது, ஐயோ அந்த வழி எனக்கு இல்லையே. சில ஊழியத்தில் ஒருத்தரை பயன்படுத்தும் பொழுது, அந்த மாதிரி வழி என்னை பயன்படுத்தலையே, இந்த மாதிரி என்னை பயன்படுத்தலையே. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு திருமணம் நடக்குது, இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்குது, என் வாழ்க்கையில் அப்படி வழியிலே நம்ம நினைக்கிறோம். நல்ல கவனியமா, என்னையும் உங்களையும் தம்முடைய சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிற கர்த்தர், ஆமென், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு எனக்கு ஒரு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த பொழுது அங்க செங்கடல் இருக்கு, அதை தாண்டி எப்படி போறதுன்னு அவரும் கர்த்தர்ட்ட கேட்கல, கர்த்தரை விட்டு சொல்லல. ஜனங்களுக்கும் அது தெரியாது, பின்னால துரத்துற பார்வோனுக்கும் தெரியாது. நல்லா கவனிங்க. ஆனா சரியான நேரத்துல யாருமே சிந்திக்கல, யாருடைய மைண்ட்ல இந்த ஐடியா தோன்றவே தோன்றாது. ஆமென். ஒரு அறிஞன், ஞானி, பெரிய படிச்சவங்க, பலவன் யாரா இருந்தாலும் இப்படி ஒரு வழி திறக்கும் அப்படின்னு யாருமே சிந்திக்கவே முடியாது, அது ஐடியா பண்ணவும் முடியாது, அது மனுஷனுடைய பலத்துல நடக்கவும் செய்யாது. ஆனா சரியான நேரம் வந்த பொழுது கர்த்தர் சமுத்திரத்தை பிளந்து அந்த வழியில கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் சரி, சில கடைசி நிமிடங்கள் வரைக்கும் தேவன் வழியை வெளிப்படுத்தாமல் இருப்பார். ஆனா ஒரு நாள் நம்முடைய வழியை கர்த்தர் அடைக்கவே மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை வெட்கப்பட கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை கண்ணீரில கர்த்தர் விட்டு விடவே மாட்டார். கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உனக்கு முன்பாக திறக்கப்பட்ட கதவை ஒருவனும் பூட்டாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்ள அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னை அபிஷேகித்த தேவன் உண்மை உள்ளவர், உன்னோடு இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கடைசி நேரத்தில் பாருங்க, யாருக்குமே தெரியல, யாருடைய மைண்ட்ல இல்ல. கர்த்தர் அற்புதமா என்ன செஞ்சாரு? திறந்து கொடுத்தார். நான் இன்று உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை நமக்கு இதுதான் வழி, இப்படி போனாதான் சரி, இப்படியே நம்ம போலாம் அப்படிங்கிற வேலையில கூட தேவ சித்தத்தின்படி நம்ம நடக்காத ஒரு வேலையில ஒரு தேவ கோபம் நம்ம மேல இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்க பொழுது பாருங்க, தேவன் நம்முடைய அற்புதமாய் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்தி செல்வார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, சில காரியங்களை, தேவனுடைய கோபம் நம்ம மேல் இருப்பதற்கு ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது ஒரு காரியத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30, 31, 32 இந்த 3 வசனங்களையும் ஒருவர் சத்தமாய் வாசிங்களேன். அப்பொழுது அவன் நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். கவனிங்க, ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே நான் பேசுகிறேன், உனக்கு கோபம் வராது இருப்பதாக. நல்லா கவனிங்க. முதலாவது நான் ஒரு காரியம், தேவனுடைய கோபம் நம்ம மேல இருப்பதற்கு என்னன்னா, தேவ திட்டத்திற்கு மாறாக நம்ம செயல்படும் பொழுது, தேவ திட்டத்துக்கு மாறாக நம்முடைய ஜெபம் இருக்கும் பொழுது தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கும். கர்த்தர் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு, சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும். அங்கே கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் நடக்கிறபடினால் சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார். ஏன் தீர்மானம் பண்ணார்னா, அங்க ஒரு நீதிமானும் இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு நீதிமானும்
அவர் சொல்ல அப்படியே குறைச்சிட்டே வர்றாரு, 50 அப்படியே குறைச்சிட்டே வர்றாரு, குறைச்சு கர்த்தருக்கு ஏற்கனவே நம்ம கணக்கு சொல்றது இல்லை, அவர் ஏற்கனவே கணக்கு பார்த்து வச்சிருக்காரு. ஆமாம் சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க, இப்ப வந்து நீங்க கணக்கு பார்க்காதீங்க, ஏற்கனவே ஒரு கணக்கு பார்த்து வச்சிருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் கணக்கு பார்க்கிறோம். ஆமாம். ஆனா கர்த்தர் முதல்லயே கொஞ்சம் கணக்கெல்லாம் பார்த்து வச்சிட்டார். சில நேரங்கள்ல தேவ திட்டத்துக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வருகிறது. அதனாலதான் ஆபிரகாம் வந்து பாருங்க, நல்ல கவனிக்கம்மா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிக்கிற ஒரு அலையிலே சொல்லுங்க, பசிக்கிற ஒரு அலையிலே சொல்லுங்க. உங்களுக்காக நாங்களாம் ஒரு கை தட்டுறோம், கை தட்டுங்க பாருங்க. பிரைஸ் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, இந்த ஆபிரகாம் நல்ல கவனிங்க, ஏன் இப்படி அவர் ஜெபிச்சாரு? ஆண்டவரே உமக்கு கோபம் வராது இருப்பதாக அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிறார். ஏன் இப்படி கர்த்தர்ட்ட கேட்டா அவருக்கு கோபம் வரும் அப்படின்னு இவருக்கு எப்படி ஆபிரகாமுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமும் கர்த்தரும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஆமென் சொல்லுங்க. அவரும் ஆபிரகாமும் ரொம்ப சிநேகிதர். சிநேகிதர் என்ன செய்வாங்க? ரெண்டு பேரும் நல்லா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அதான ஃப்ரெண்ட்ஷிப். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உங்களுக்கு ஃப்ரெண்டே இல்லையா? ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க? அம்மாட்ட சொல்லாது, அப்பாட்ட சொல்லாது, குடும்பத்தில் சொல்லாத எல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இயேசுவும் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிதன் என்றேன். ஆமென். யோவான் 15:15, யாக்கோபு 2:23. இதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் சிநேகிதனா இருந்தார், நமக்கு இயேசுப்பா சிநேகிதரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆபிரகாம் வந்து கர்த்தருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்ததுனால கர்த்தரை குறித்து அவருக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் பேசினா அவருக்கு பிடிக்காது, இதெல்லாம் பேசினா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கிட்ட பேசினா அவருக்கு பிடிக்காது, அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணதுல போய் எதை கேட்டா அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் நல்ல தெளிவா அவருக்கு தெரிஞ்சுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்டா தான் உங்களுக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்டுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா, சக்கரை அதிகம் போடணுமா, சக்கரை கம்மி போடணுமா, உப்பு அதிகம் போடணுமா, போடக்கூடாதா, தெரியுமா தெரியாதா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அவன்? பிரைஸ் தி லார்ட். தெரியுமா தெரியாதா? அதனாலதான் ஆபிரகாமுக்கு நல்ல ஆண்டவருடைய இருதயம் தெரியுது. இதை பேசினா இவருக்கு பிடிக்காது, கோபம் வரும். இப்ப என்ன வர போறது? ஏன்னா அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப போய் அவர்கிட்ட வந்து இதை அழிக்காதீங்க, எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணா அவர் கண்டிப்பா கோபம் வரும். அதனால இவர் முந்திட்டு சொல்றாரு, நான் ஒன்று கேட்கிறேன், உமக்கு கோபம் வராது இருப்பதாக. கோபம் வராம பாத்துங்க ஆண்டவரே, கோபப்படாதீங்க, நான் இதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். முதல் தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும். பாருங்க, நாம பண்ற ஜெபமே சில நேரத்துல கோபமா போகுது. சில பேர் சொல்றாங்க, இவ்வளோ ஜெபம் பண்ற என் வாழ்க்கையில ஒரு நன்மையே நடக்க மாட்டேங்குது. அதனால யாக்கோபு சார், நீ வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீ தெரியாம நீ கேட்டுட்டு இருக்க. சில நேரங்கள்ல நமக்கு ஆபத்தான சில காரியத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஒரு விஷயம் பாருங்க, எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை இருந்தா. அந்த பிள்ளை என்ன செஞ்சா, சொந்த ஊரை விட பாம்பே பட்டணத்துல அவ படிச்ச படிப்புக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க சொல்லிட்டு அங்க போனா அவளுக்கு ரொம்ப ஆசை. அப்போ அவங்க அம்மாட்ட எல்லாம் போய் சொல்லி, அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்லி, நான் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ அங்க போகக்கூடாது, அது பெரிய பட்டணம், அதுல என்ன நமக்கு மொழியெல்லாம் தெரியாது, அங்கெல்லாம் அதுல வந்து அங்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீ வாழ்விப்பில் அங்கெல்லாம் போகக்கூடாது. இவ அதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, நான் போய் தான் தருவேன். ரொம்ப அவங்க வீட்டில் சொல்லி கீழ்ப்படியவே இல்லை. அப்ப கடைசியில் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க, பாஸ்டர்கிட்ட போய் சொல்லு, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நீ செய்ய. சரி, எங்கிட்ட வந்தாங்க, ஜோம் பண்ண, கர்த்தர் அது சித்தம் இல்லை, அது போக வேண்டிய இல்லைன்னு சொன்னார். சரி, அவர் என்ன நினைச்சாலும் தெரியல, ஊழியக்காரர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போகல. நல்லா கவனிங்க, அந்த சுனாமி வந்த பொழுது எந்த இடத்துல போய் வேலை செய்யணும் இருந்தாலோ அந்த இடம் தான் பெரிய பாதிப்புக்குள்ளானது. பாருங்க, கர்த்தர் ஏன் அனுமதிக்கல? ஏன் கர்த்தருடைய அந்த கோபம் அவங்களை வழி நடத்துதுன்னா, நம்முடைய ஜீவனை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையை, இது உங்களுடைய இருதயத்தில் நீ எழுதிக்கீங்க. உங்களை நீங்களும் என்னை நானும் நேசிப்பதை காட்டிலும் கர்த்தர் அளவில்லாத மடங்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆமென். ஏன்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தம்முடைய உயிரையே கொடுத்து நம்மை மீட்டு வைத்திருக்கிறார். ஆமென்.
உங்க உயிர் மேல, என் உயிர் மேல நமக்கு இருக்கிற அக்கறை விட கர்த்தருக்கு அதிக அக்கறை உண்டு. அதனாலதான் அந்த கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நீ கேட்கிற ஜெபம் உனக்கே ஆபத்தா முடியும். நீ கேட்கிற காரியம் உனக்கே ஆபத்தா முடியும். அதனால கர்த்தர் என்ன சொன்னார், கொஞ்சம் கூட என் சித்தத்துக்கு செவி கொடுக்காம, என்னுடைய சத்தத்தை கேட்காம இவன் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நாச்சு நான் சொல்றது என்னன்னு என் மக கேட்கிறாளா? நம்ம அப்பா சொல்ற, நம்ம அப்பாட்டே நம்ம வாக்குவாதம் பண்றோம்ல. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்யுது, நிறைய எது அப்பெல்லாம் எதிர்த்து பேசல, நம்மளே எதிர்த்து பேசினோமா, சொன்னா பேசாம போவோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் என்ன செய்யுது, ஒன்னு சொன்னா 100 சொல்றான். அவனே சொல்றான், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரிங்க. அப்ப நம்ம சொல்றோம், ஏய் இருப்பா, பேசாத, அமைதியா இரு, நான் சொல்றது என்னன்னு கேள்வி நம்ம சொல்றோம். அது மாதிரி கர்த்தரும் பாருங்க, அவர் அப்படிதான் சொல்றாரு. ஏய் மகனே, முதல்ல நான் என்ன சொல்றேங்க நீ கேளு, நான் உனக்கு நல்லது சொல்றேன் கேளு. அப்படிங்கும் பொழுது நாம் அதுக்கு விரோதமாய் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, இந்த பிள்ளை ஜெபம் பண்ண மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணும் பொழுது, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, சில நேரங்களிலே ஆமென், நல்லா கவனிங்க, நாம் விரும்புவது கேட்பது நமக்கே சில தடைகளை, சில விபரீதங்களை உண்டு பண்ணிரும். அதனாலதான் கர்த்தர் பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்காதனால நம்ம மேல அவர் கோபமா இருப்பாரு. ஆனா அது ஒரு நிமிஷம் தான். ஆமென் சொல்லுங்க. அது எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷம் தான். நம்ம அவருக்கு செவி கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு நீடிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் பாருங்க, நம்ம வேகமா போவோம், நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம வேகமா போவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து நாம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு பாருங்க. மோசேட்ட கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு, மோசே, எகிப்திலிருந்து நம்முடைய ஜனங்களை எல்லாம் நம்ம கொண்டு வரதுக்கு நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நீ போ அப்படின்னா இவர் போக மாட்டேங்கிறார். நல்லா கவனி, இவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, போக மாட்டேங்கிறாரு. என்னால முடியாது, எனக்கு திக்கு வாயி மந்த நாவு இருக்கு, என்னால ஒண்ணுமே முடியாது, நான் போகல அப்படின்னு கர்த்தருக்கு கோபம் வருது. நல்லா கவனியம்மா. ரெண்டாவது, முதல் நான் சொன்னேன், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வருகிறது. ரெண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, பலிகளை பார்க்கிறோம் கீழ்ப்படிவது உத்தமம். கீழ்ப்படிகிறது தான் முக்கியம். நம்ம சபைக்கு வரோம், நம்ம ஆராதிக்கிறோம், ஓகே, எல்லாம் நல்லதுதான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாதான் நமக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இவ்வளவு நாளா சர்ச்சுக்கு போறேன், இவ்வளவு நாளா ஆராதிக்கிறேன், இவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், அதிகாலையில இருந்து ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போற சபையை நம்ம குறை சொல்றோம், ஊழியர்களை குறை சொல்றோம். இல்ல இல்ல, எல்லாம் கவனிங்க, கர்த்தர்ட்ட நீங்க எவ்வளவு ஆராதிச்சு என்ன நீங்க ஜெபம் பண்ணாலும் அவரு என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவரு என்ன சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அப்படிங்கிறாரு, இவர் போக மாட்டேன்னு சொல்றாரு. அதனால சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் செவிகளை எடுத்து வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 40:6 நம்ம வாசிக்கலாம் சீக்கிரமா. காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. நல்ல கவனிங்கம்மா. கர்த்தருக்கு என்னன்னா, நம்முடைய செவி திறந்து அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும். ஆமென். பிரைஸ். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தாவே என் செவிகளை திறந்து விடும்? ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்தை, தேவனோடு இருக்கிற பிள்ளைகளை, தேவ சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். நாமும் அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மள்ட்ட பேசணும். நாம சொல்றது அவர் கேட்கிறபடி, அவர் சொல்றது நாம என்ன செய்யணும், கேட்கிற. எத்தனை பேருக்கு தேவ சத்தத்தை கேட்கிற கிருபை வேணும்னு சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. நான் பொய் சொல்ல, உங்க வாஞ்சை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. தேவ சத்தத்தை நம்ம கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு பல வழிகளை கர்த்தர், வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுதோ, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது கர்த்தர் நம்மள்ட்ட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அநேகருடைய உள்ளத்துல பேசிட்டு இருக்கிறார், அநேகருடைய கேள்வி கர்த்தர் பதில் கொடுத்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
அப்படி கீழ்ப்படியலன்னா கர்த்தருடைய கோபம். மோசே கீழ்ப்படியாம போனாரு, அப்ப அவருக்கு அவர் மேல கோபம் வந்தது. சவுல் கீழ்ப்படியாம போனாரு, அவர் மேல கோபம் வந்தது. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற கிருபையை தாரும், உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கிருபையை எனக்கு தாரும். ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க. அவர் ஆண்டவர் சொல்றாரு, மோசே போனா அவர் போக மாட்டேங்கிறாரு, ஆனா ஆபிரகாம போனா அவர் போறாரு. அவர் எப்படி போனாருன்னா, அவர் எங்க போகணும் அப்படின்னு அவருக்கு தெரியல, ஆனா கர்த்தர் போக சொல்றாரு, போனார். அவன் சொல்லுங்க, கர்த்தர் போச்சுனாரு, அவர் போனார். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்படி தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாதபடி கீழ்ப்படிந்து என்ன செஞ்சாரு, போனார். அதான் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனாலதான் தேவன் அவர் மேல பிரியமா இருந்தார், ஃப்ரெண்டா இருந்தார், சிநேகிதனா இருந்தார். ஆனா மோசேட்ட ஆண்டவர் கோபப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கீழ்ப்படியல, அவர் சொன்னதை கேட்கல. நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிய. ஆண்டவருக்குள்ள இருக்கிறது முக்கியம் இல்லை, அவருக்கு என்ன செய்யணும். ஒரு மிலிட்டரியில இருக்கிற ராணுவத்தில் இருக்கிற நீங்க பாருங்க, ராணுவத்தில் இருக்கும்பொழுது ஒரு போர் நடக்குதுன்னு சொன்னா அது முன்னால ஒரு கேப்டன் லீட் பண்ணிட்டு போவார். திடீர்னு பாருங்க அவங்க ஒரு கமாண்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்க ஏதோ ஒரு சமிக்கை கொடுப்பாங்க, ஒரு கமாண்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் பாருங்க தரையில் அப்படியே படுத்துருவாங்க. அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த எதிராளி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவங்க ஒரு சமிக்கை, ஒரு சிக்னல் கொடுக்கும் பொழுது எல்லா தரையில படுத்துருவாங்க. இப்படிப்பட்டவங்களை கீழ்ப்படுகிற ஒரு போர் வீரர்கள் இருந்தாதான் நம்ம எதிரியை ஜெயிக்க முடியும். ஆனா அவன் என்னமோ சொல்லட்டும், அவருக்கு இதேதான் வேலை, எப்ப பார்த்தாலும் உட்காரு பாரு, எந்திரிப்பாரு, நட பாரு, போகும்போது இவருக்கு என்னப்பா வேலை, நம்ம பாட்டுக்கு நடக்கலாம் அப்படின்னு நடந்தானா முதல் குண்டு நமக்கு தான். எத்தனை பேர் நாம சொல்லுங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் பாருங்க. எருசலேமிலிருந்து எரிக்கோ போன மாதிரி நிறைய விசுவாசி குற்றுயிர் கொலை உயிரா தான் இருக்குது. ஆமா, எப்படி இருக்கீங்க சிஸ்டர் கேட்டு பாருங்க. என்னமோ சாகாம இருக்கேன் பாஸ்டர். உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இருந்தா தானே சொல்றதுக்கு, அது என்னைக்கோ போயிடுச்சு. ஒருத்தருடையும் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையே. ஏன்னா எல்லாம் இந்த குண்டடிப்பட்ட கேஸ் மாதிரி அவசர சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதே கிடையாது. அதனால பிசாசு அங்கங்க என்ன செய்யறான், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறணும். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவனுடைய கோபத்துக்கு மூன்றாவது காரியத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிக்கலாம். கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததனால் அவ்விடத்துக்கு தபோரா என்று பெயரிட்டார். பாருங்க, கர்த்தருடைய கோபம் மேல ஏன் பற்றி எரிந்ததுன்னா, அவங்க கர்த்தர்ட்ட முறுமுறுத்தாங்க, முறையிட்டாங்க. எதுக்கு முறையிட்டாங்க? அது இல்ல ஆண்டவரே, இது இல்ல ஆண்டவரே, அந்த குறை வேண்டவரே, இந்த குறை வேண்டவனே. அவங்க ஆண்டவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. நல்ல கவனியம்மா, தம்பி தங்கச்சி, நல்ல கவனிய. முறுமுறுக்கிறது ஆண்டவருடைய கோபத்தை உண்டாகும். எப்ப பார்த்தாலும் எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய தேவையெல்லாம் அவர் யெகோவா ஈரே. ஆமென். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். வனாந்தரத்தில் அவங்களுக்கு ஒரு குறையுமே ஆண்டவர் வைக்கல. அற்புதமா அவங்களை நடத்திட்டு வந்தார். ஆமென். ஒரு குறை வைக்கல. ஆனாலும் பாருங்க, அந்த ஜனங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. கர்த்தருக்கு அவங்க மேல ஒரு கோபம் உண்டது. இப்ப முறுமுறுக்கிற பிள்ளைகள் மீது தேவ கோபம். பாருங்க, முறுமுறுக்கிறவங்களை கண்டா நமக்கே பிடிக்காது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் நல்ல ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாங்க. எப்பயாவது அவங்க ஆபீஸ் பக்கம் போனா, சரி இந்த சிஸ்டரை பார்க்கலாம் அப்படின்னு நான் போவேன். ஆனா ஒவ்வொரு தடவை அவங்களை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன்.
ஐயா இந்த சிஸ்டர் இனிமேல் பார்க்க கூட, ஆனாலும் நமக்கு ஒரு அன்பு, சரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு போனா பாருங்க, போய் உட்கார்ந்து என்னை கூட எப்படி இருக்கேன் என்னெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் என்னெல்லாம் குறை இருக்கோ அத்தனையும் அரை மணி நேரத்தில் பேசிடுவாங்க. அவங்கள பத்தி தெரியுமா, இவங்கள பத்தி தெரியுமா, அந்த ஊழியக்கார பத்தி தெரியுமா, இந்த ஊழியக்கார இதுன்னு பேசி கடைசியில் அரை மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு யாரோ வந்து கூப்பிடுவாங்க. அப்ப சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க கூட விசாரிக்கல, நேரம் போனதே தெரியல, நான் போயிட்டு வரட்டுமான்னு போயிடுவாங்க. எனக்கு கோபமா வரும். சரி இதுக்கு தான் இந்த அம்மாவை பார்க்கவே வரக்கூடாதுன்னு நினைச்சாலும், ஆனா எப்படியோ நம்ம வந்துடுறோம். ஒரு நாளாவது இந்த அம்மா முறுமுறுக்காம இருக்கா, அப்படியே அவங்க மேல ஒரு கோபம் வரும். ஆனா அது ஒரு நிமிஷம் தான் இருக்கும் நமக்கு, ஆனாலும் சரி போ அப்படின்னு விட்டுருவோம்.